நாமத்தில் உங்களை வாழ்த்துகிறேன் தேவ பிள்ளைகளே. இதோ இந்த நாளிலும் இந்த 2014ஆம் வருஷத்தின் வாக்குத்தத்தத்தை குறித்து நாம் தியானித்து கொண்டு வருகிறோம். அந்த ஆசீர்வாதத்தின் கடைசி பகுதியில் நாம் வந்திருக்கிறோம். லேவியராகமம் 26:12 படி, நான் உங்கள் நடுவிலே உலாவி உங்கள் தேவனாய் இருப்பேன், நீங்கள் என் ஜனமாய் இருப்பீர்கள் என்று நாம் இந்த வசனத்தை தியானித்து கொண்டு வருகிறோம். நான் என்ற தேவன் யார்? முந்தினவராகிய பிதாவாகிய தேவன், பிந்தினவராகிய இயேசு கிறிஸ்துவாகிய இரட்சகராகிய தேவன், நியாயாதிபதியாய் வருகிற பரிசுத்த ஆவியானவர். அருமையான தேவ பிள்ளைகளே, இந்த தேவன் எப்படி இருப்பார்? முகம் சூரியனை போல பிரகாசம் உடையது, சத்தம் பெருமள்ள போல இரைச்சல் உடையது, கைகளிலே 7 நட்சத்திரங்களை ஏந்தி கொண்டிருக்கிறவர். அப்படியே 7 தகுதிகளை குறித்து அவர் எப்படி இருப்பார் என்று நாம் தியானித்தோம். கால்கள் உழைக்களத்தில் பிரகாசமாக இருக்கிற பாதங்கள் என்று பார்த்தோம். அப்படி வாயிலிருந்து இருபுறமும் கருக்குள்ள பட்டயம் போன்ற வார்த்தைகள், வேத வசனங்கள் கடந்து வரும். அப்படியே கண்கள் அக்கினி மயமானது, பாவத்தை பாராத சுத்த கண்கள். அப்படிப்பட்ட தேவன் நம் நடுவிலே உலாவ வேண்டுமென்றால் 3 வித நிபந்தனைகளை தியானித்தோம். நீங்கள் உங்களுக்கு விக்கிரகங்களை உண்டாக்கக்கூடாது, சொரூபங்களை உண்டாக்கக்கூடாது. இந்த உலகத்திலே உறவுகள் நமக்கு விக்கிரகங்களாக சொரூபங்களாக மாறக்கூடாது என்று பார்த்தோம். அதே போல சித்திரந்தீர்ந்த கல், இறந்து போனவர்களுடைய படத்தை வைத்து அதற்கு மாலை போட்டு அதற்கு நாம் வணங்குகிற போன்ற காரியங்கள் தேவன் நம் நடுவில் உலாவதற்கு தடை பண்ணும். விட்டு வந்த பழைய பாவங்கள் சிலைகளாக நம்முடைய வாழ்க்கையிலே இருதயத்திலே நிறுத்தக்கூடாது என்று பார்த்தோம். அப்பொழுதுதான் அவர் நடுவிலே உலாவுவார். எப்பொழுது அவர் நம் தேவனாய் இருப்பார்? ஓய்வு நாளை பரிசுத்தமாய் ஆசரிக்க நாம் நம்மை ஒப்புக் கொடுக்க வேண்டும். அந்த நாளிலே நம்முடைய சொந்த வேலைகளை நாம் செய்யக்கூடாது. அப்பொழுதுதான் நாம் அவருடைய பிள்ளைகளாக இருக்கும்போது அவள் நம்முடைய தேவனாய் இருப்பார் என்று தியானித்தோம். எப்பொழுது நாம் அவருடைய சனம், அவருடைய கட்டளைகளுக்கும் கற்பனைகளுக்கும் கை கொள்ள வேண்டும்? யாத்திராகமத்திலையும் பார்த்தோம், லேவியராகமத்திலையும் பார்த்தோம். அருமையான தேவ பிள்ளைகளே, இந்த நாளிலே கட்டளைகள் கற்பனைகள் அவசியமில்லை என்று இன்றைக்கு கிறிஸ்தவர்கள் சொல்லி கொண்டிருக்கிறார்கள். நியாய தீர்ப்பு நாளிலே நியாயப்பிரமாணத்தை நான் அழிக்கிறதுக்கு வந்தேன் என்று எண்ணிக்கொள்ளாதீங்கள் என்று ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து சொல்லியிருக்கிறார். அப்படி என்றால் கற்பனைகளையும் கட்டளைகளையும் கை கொள்வது மிகவும் அவசியம். இப்படி செய்தால்தான் நாம் அவருடைய ஜனம். நாம் சொல்லலாம் அவருடைய ஜனம் என்று. அப்போ இத்தனை செய்யும் பொழுது இவர் நம் நடுவிலே உலாவினால், நம் தேவனாய் இருந்தால், நாம் அவருடைய ஜனமாய் இருப்போம் என்றால், நமக்கு கொடுக்கப்பட்ட ஆசீர்வாதத்தில் ஒரு முதல் பகுதியை தான் நாம் கடந்த மாதங்களில் தியானித்து வந்தோம். முதலாவது, ஏற்ற காலத்திலே உங்களுக்கு மழை பெய்ய பண்ணுவேன். சரியான தருணம், பருவம் தப்பி நமக்கு அந்த ஆசீர்வாதங்கள் வராது. கல்யாணமாக இருக்கட்டும், பிள்ளைகளாக இருக்கட்டும், நம்முடைய வாழ்க்கையில் எல்லாம் சரியாக ஏற்ற வேளையிலே மழை பெய்ய பண்ணுவேன். அந்த தருணம் சரியாக கிடைக்கும். அதிலே நமக்கு மாற்றங்கள் வராது. ஏனென்றால் நம் நடுவிலே உலாவுகிற தேவன் ஒரு மனிதனுக்கு எதை எப்பொழுது செய்ய வேண்டும் என்று அவருக்கு தெரியும். 2வது ஆசீர்வாதம் நாம் பார்த்தோம், பூமி தன் பலனையும் வெளியில் உள்ள மரங்கள் தங்கள் கனிகளையும் கொடுக்கும். நம்முடைய வாழ்க்கையிலே நாம் விவசாயம் பண்ணால் கரெக்டாக அந்த பலன் கிடைக்கும். அதே போல் நம்முடைய பிள்ளைகள் சரியான நேரத்தில் நமக்கு கனி கொடுக்குறவங்களாக இருப்பாங்க. நம்ம வளர்க்குற மரங்கள் கூட நமக்கு சரியாக கனி கொடுக்கிறதா இருக்கும். ஏனென்றால் நம் நடுவிலே தேவன் உலாவார் என்றார். 3வது பார்த்தோம், உங்கள் அப்பத்தை நீங்கள் திருப்தியாய் சாப்பிட்டு புசித்து தேசத்தில் சுகமாக இருப்பீர்கள். மனிதனுக்கு ஆசீர்வாதம் என்பது மிக முக்கியமல்ல, திருப்தியான ஒரு வாழ்க்கை இருக்கிறதா? திருப்தியாக அவன் புசித்து சாப்பிட்டு அவன் வாழ்கிறானா? அதற்கு நம் நடுவில் அவர் உலாவினால்தான் ஒரு திருப்தியான ஒரு வாழ்க்கையை தருவார் என்று பார்த்தோம். 4வதாக நாம் பார்த்தோம், தேசத்தில் சமாதானம் கட்டளையிடுவேன். தத்தளிக்க பண்ணுவார் இல்லாமல் படுத்துக்கொள்வார்கள் துஷ்ட மிருகங்கள். அருமையான தேவ பிள்ளைகளே, துஷ்ட மிருகங்கள் இந்த உலகத்திலே நம்மளை பட்சித்து போட மனிதர்கள் கூட துஷ்ட மிருகங்களாய் மாறுகிறார்கள், நமக்கு விரோதமாய் எழும்புகிறார்கள். அப்படி என்றால் கர்த்தர் சொல்கிறார், சமாதானம் தேசத்திலே கிடைக்கும் என்று சொல்கிறார். ஒரு சமாதானம் இல்லாவிட்டால் எங்கே நிம்மதி? ஐயோ நிம்மதியே இல்லையே வாழ்க்கையில், நான் எந்த கடவுளை கும்பிட்டும் எனக்கு நிம்மதி இல்லையேங்கிறாங்க. சமாதானம் பைபிள் ஆண்டவர் திட்டமாய் சொல்லியிருக்கிறார். ஒருவரும் கொடுக்கவும் எடுக்கவும் முடியாத சமாதானத்தை நான் உங்களுக்கு கட்டளையிடுவேன்.
அப்போ அருமையான தேவ பிள்ளைகளே, இந்த நாளிலே தியானிக்க வேண்டிய மிக முக்கியமான காரியம், தேசத்தில் சமாதானத்தில் கட்டளிடுவேன். நம் நடுவிலே கர்த்தர் உலாவுவார் என்றால் ஒரு சமாதானம் இருக்கும் தேவ பிள்ளைகளே. இன்றைக்கு இந்த சமாதானத்தை தேடி தான் மக்கள் ஓடுறாங்க, எங்கெங்கேயோ போகிறாங்க, சமாதானம் கிடைக்கல. ஐயோ எனக்கு நிம்மதியே இல்லை. அந்த ஊழியத்துக்கு வந்தபோது ஆண்டவர் என்ற சொன்ன முக்கியமான காரியம், கட்டுண்டவர்களை கட்டவிழ்க்க கர்த்தராகிய நான் உன்னை கரம் பிடித்தேன். கட்டப்பட்டு இருக்காங்க, அந்த கட்டப்பட்டிருக்கிறவங்களுக்கு சமாதானம் இல்லை, வேதனை, பாடு, கஷ்டம். அதன் மத்தியில் இருக்கிற மக்கள் உண்டு. எவ்வளோ நகை போட்டு கல்யாணம் பண்ணி கொடுக்குறாங்க, ஆனால் கணவன் சரியில்லை. ஐயோ என் மகளுடைய வாழ்க்கை வீணாக போயிட்டே, சமாதானம் இல்லை. எனக்கு கணவன் சரியில்லையே, சமாதானம் இல்லை. எங்கள் தகப்பன் சரியில்லை, தாய் சரியில்லை. வீட்டில் என்ன இருந்தாலும் கஷ்டம். நேற்றைய தினத்தில் ஒரு பெண் என்னிடத்தில் பேசி கொண்டிருந்தாள். அவள் சொன்னாள், ஒரு பெரிய குடும்பம், அந்த குடும்பத்தில் ஆண்டவரை ஏற்றுக்கொண்ட அந்த சகோதரன் அடிக்கடி சொல்வாராம், நான் என்ன தப்பு பண்ணேன், எனக்கு இது ஒரு நிறைவு கிடைக்கலையே, எனக்கு ஒரு சமாதானம் இல்லையே, பீஸ் ஆஃப் மைண்ட் இல்லையே. தேவ பிள்ளைகளே, நாம் என்ன தவறு செய்தோம் என்பதல்ல, நம் நடுவிலே உலாவுகிற தேவன் நம் நடுவில் இருக்கிறாரா? இன்றைக்கி ஒரு வீட்டில் பிள்ளைங்க இருக்காங்க, பிள்ளைங்க இரவு தூங்கிட்டு இருப்பாங்க, தாய் தகப்பன் அடிக்கடி பிள்ளைகளை போய் பார்ப்பாங்க. பிள்ளைங்க எப்படி தூங்குறாங்க, பிள்ளைங்களுக்கெல்லாம் நல்லா இருக்குதா, பிள்ளைங்க நல்லா தூங்கிட்டு இருக்காங்களா? அப்போது அந்த உலகத்தில் இருக்கிற ஒரு பெற்றோரே பிள்ளைகளை அப்படி கவனிக்கும் பொழுது, நம்முடைய தேவன் நம்மளை கவனிப்பது எவ்வளோ நிச்சயம். நம் நடுவில் ஒரு உலாவுனா அவர் நமக்கு ஒரு சமாதானத்தை கொடுப்பார். என்ன பிரச்சனை, என்ன போராட்டம் வரட்டும், உன் பக்கத்தில் 1000 பேர், உன் வலது பக்கத்தில் 16,000 பேர் விழுந்தாலும் அது உன்னை அணுகாது என்று சொல்லியிருக்கிறார். ஊரில் கொள்ளை நோய் வரலாம், ஆனால் உன் வீட்டு பக்கம் அது வராது. தேசத்தில் சமாதானத்தை கட்டளிடுவேன், தத்தளிக்க பண்ணுவார் இல்லாமல் படுத்து கொள்வார்கள். துஷ்ட மிருகங்களை ஒளிய பண்ணுவேன். நீ மாத்திரம் கர்த்தர் உன் நடுவிலே உலாவ, அவருடைய ஜனமாய் நீ இருந்து, அவர் உன் தேவன் என்று மற்றவர்களுக்கு முன்பாக உன்னை குறித்து சாட்சி கொடுப்பார் என்றால் ஒரு சமாதானமான வாழ்க்கை வாழ முடியும். என்னுடைய ஊழியத்தில் பெரிய ரகசியமே அதுதான். அந்த குடிசை பகுதிக்குள்ள போன உடனே என்ன பிரச்சனை, சிலருக்கு இந்த இயேசுனாலே பிடிக்காது, திட்டுவாங்க. நான் சொல்கிறது 1989-90 வருஷத்தில் சொல்கிறேன். அப்படி கோபமாக மூஞ்சி வச்சுக்கிட்டு போவாங்க. ஆனால் நாட்கள் ஆனும்போது அந்த தெருவில் நுழையும் போதே மக்கள் என்கிட்ட நல்லா அன்பாக பேசுவாங்க. அது பாட்டியாக இருக்கட்டும், இல்லை சாதாரண வாலிப பிள்ளைகளாக இருக்கட்டும், சின்ன பிள்ளைங்களாக இருக்கட்டும், அக்கா, ஆண்டி, ஏம்மா எப்படி இருக்கிற? அப்போ அவங்ககிட்ட அவங்க சொல்கிற ஒரே வார்த்தை, எவ்வளோ பிரச்சனை இருக்குமா, அப்பா அந்த புதன்கிழமை எப்போ வரும், இந்த பாப்பா எப்போ வருவான்னு பார்த்துட்டே இருப்பேன். உங்ககிட்ட பார்த்து உங்ககிட்ட கொஞ்சம் பேசிக்கிட்டு இருந்தால் எனக்கு மனசு நிம்மதியாகுது. என்னிடத்தில் பேசுவதனால் அவங்களுக்கு நிம்மதி இல்லை, எனக்குள் இருக்கிற ஒருவரை அந்த உலகம் பார்க்கிறது. அந்த முகப்பிரகாசம் உள்ள தேவன் உன்னோடு கூட இருக்கும் பொழுது, உன்னோடு கூட வரும் பொழுது, அவங்க என்ன பிரச்சனையில் இருந்தாலும். ஒரு தடவை ஒரு குடிசை பகுதியில் பெரிய புட்டு வச்சுருக்கோம் ஒரு அம்மா, அப்படி சடையெல்லாம் போட்டு அவங்க தீவிரமான ஒரு வணக்கத்தில் உள்ள ஒரு பெண் என்பதை பார்க்க முடியும். எப்போவுமே என்கிட்ட பேசவே மாட்டாங்க. அந்த திண்ணையில் உட்காந்துருப்பாங்க, வாயில் அப்படியே வெத்தலையை போட்டு அப்படியே கொதப்பி துப்பிக்கிட்டு அப்படியே ஒரு பார்வை, ஒரு நோட்டம் விட்டுக்கிட்டே இருப்பாங்க. நான் தெருவில் பிள்ளைங்கள்ட்ட பேசுவேன், கோலி விளையாடுற பிள்ளைகள்ட்ட பேசி ஆண்டரை பற்றி கதை சொல்லுவேன், அந்த பிள்ளைங்களெலாம் கூட்டிகிட்டு போய் சண்டை கிளாஸ் நடத்துவேன். இப்படி ஒவ்வொருத்தட்டையாக நான் பேசுவேன், குழாய் அடியில் நின்று பேசுவேன். இது அந்த திண்ணையிலே தான் உட்காந்து இந்த அம்மா என்ன பார்த்துட்டே இருக்கும். அந்த கண்களில் கூட ஒரு குரோதம் இருக்கும். அடிக்கடி நினைப்பேன், இந்த அம்மா எனக்கு சண்டை போட போதோ தெரியல அப்படின்னு. ஏன்னா அந்த அப்படி பார்வை, பேச்சு, நான் பக்கத்தில் போனோன்னு அப்படி முகத்தை திருப்பிடுவாங்க. ஒரு நாள் ஆனது, தேவ பிள்ளைகளே, நான் அந்த இடத்துல அந்த குழாயடியில் ஒரு அம்மாட்ட பேசிக்கிட்டு இருந்தேன். அந்த அம்மா வேகமாக அந்த திண்ணையிலேருந்து இறங்கி வந்துச்சு. என் கையை வேகமாக பிடிச்சி, என்ன எல்லாருக்கும் பார்க்குறாங்க, என்னை தரிதரன்னு இழுத்துட்டு அவங்க வீட்டுக்குள்ளே போனாங்க. எனக்கு ஒரு நிமிஷம் ஒன்றும் புரியலை, நம்ம எதுக்கு நம்மளை இப்படி இழுத்துக்கிட்டு போகுதுன்னு. உள்ளே போனோன்னு நான் சொன்னேன், பரவாயில்லம்மா, எதுவாக இருந்தாலும் உங்கள் வாசலில் வச்சு பேசுங்க,
உள்ளே இதுக்கு நான் உள்ளே வரமாட்டேன், யார் வீட்டுக்குள்ளேயும் தெரியாதவங்க வீட்டுக்குள்ளே வரமாட்டேன். என்ன ப்ராப்ளம்? அந்த அம்மா இந்த ரோட்டை அந்த தெருவை மறைக்கிற மாதிரி நின்றுக்கிட்டு நான் அப்படி நிற்கிறேன். நான் வீட்டுக்குள்ளே போக மாட்டேன்னு சொல்லி நான் மறைச்சிட்டு அந்த 2 கண்களையும் அப்படியே கண்ணீர். அது சொல்லுது, தயவுசெய்து உள்ளவாம்மா, தயவுசெய்து உள்ளவா, நான் உங்ககிட்ட பேசுகிறேன். அந்த கண்களில் கண்ணீரை பார்த்தவொடனே, ஏன்னா எப்பவும் குரோதமாய் பார்க்கும், விரோதமாய் பார்க்கும் கண்களில் கண்ணீரை பார்த்தவன் உள்ளே போனேன். அது அப்படியே அழ ஆரம்பித்தது, தேம்பி தேம்பி. நான் வளர்த்த பிள்ளை என்னை போட்டு அடிக்கிறான், கணவர் சரியில்லை, ஏதாவது சாப்பிட்டுட்டு செத்து போகலாமான் இருக்கு. அந்த நேரம்தான் உன் முகம் எனக்கு தெரிஞ்சது. இப்போ இங்கே கேட்டேன் பிள்ளைங்கிட்ட, அந்த அக்கா எப்போ வருவாங்க? புதன்கிழமை வருவாங்க. நான் காத்துட்ருக்கேம்மா, ஆவலாக காத்துட்ருக்கேன். அருமையான தேவ பிள்ளைகளே, சமாதானத்தை கட்டளையிடுவேன் தேசத்திலே, உனக்குள்ளே இருக்கிற சமாதானத்தின் தேவன் சமாதானம் இல்லாமல் தவிக்கிற மக்களுக்கும் கொடுப்பா. அவர் உன் நடுவிலே உலாவும் பொழுது, அன்றைக்கு அந்த சகோதரியுடைய வாழ்க்கையிலே ஆண்டவரை பற்றி சொல்லி, அவர்கள் பிரச்சனைகளுக்கு தீர்வு உண்டு, கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து இன்னும் ஜீவிக்கிறார் என்று சொல்லி, சமாதானத்தை கொடுக்க வந்தேன் என்று சொன்ன தேவன் ஒருவர் உண்டு என்பதை வெளிப்படுத்தி ஜெபிக்கும் பொழுது இயேசுவை ஏற்றுக்கொண்டார்கள். வாழ்க்கையிலே பல மாற்றங்கள், சமாதானமாய் வாழும்படி கர்த்தர் உதவி செய்தார். அந்த தேவன் இன்றைக்கு சொல்கிறார், இந்த 4வது ஆசீர்வாதம், தேசத்தில் சமாதானம் கட்டளையிடுவேன், தத்தளிக்க பண்ணுவார் இல்லாமல் படுத்துக் கொள்வார்கள், துஷ்ட மிருகங்களை ஒழிய பண்ணுவேன். துஷ்ட மிருகங்களை பட்சிக்கிறவர்கள். அந்த சகோதரி ஆண்டவரை ஏற்றுக்கொண்ட பின் எந்த பிள்ளையால் உபத்திரமோ அந்த பிள்ளையை கர்த்தர் சரி பண்ணினார். எந்த கணவர் சரியில்லாமல் பொறுப்பு இல்லாமல் இருந்தாரோ அந்த கணவரை கர்த்தர் சரி பண்ணினார். இன்னைக்கு உன் வாழ்க்கையில் இந்த பிரச்சனை இருக்கா? போராட்டம் இருக்கா? சமாதானம் இல்லையா? ஐயோ, நான் ஆண்டவரை கும்பிட்றேன், எனக்கு என்ன சமாதானம் இல்லை. நன்றாக தெரிந்து கொள்ளுங்கள், கர்த்தர் உங்கள் நடுவிலே உலாவ. அவருக்கு பிரியமானதை செய்கிறீங்களா? அவருடைய ஜனமாக இருக்க கற்பனை கட்டளையை கைக்கொள்றீங்களா? கர்த்தர் உங்களுக்கு உதவி செய்வார். நம் கண்களை மூடி ஜெபிப்போமா? அன்பு தகப்பனே, அருமையானது வேலைக்காக நன்றி ஆண்டவரே. சமாதானம் இல்லாமல் தவிக்கிற ஆண்டவர் நம்முடைய பிள்ளைகள் ஒவ்வொருவருக்கும் என் தேவ கரம் இப்பொழுதே இறங்கட்டும் ஐயா. தேசத்தில் சமாதானத்தை கட்டளையிடுவேன் என்று சொன்னீரே, தத்தளிக்க பண்ணுவார் இல்லாமல் படுத்துக்கொள்வார்கள் என்று சொன்னீரே ஐயா. இந்த வேளையிலே ஐயா, வேதனையோடு கண்ணீரோடு இதை பார்த்து கொண்டிருக்கிற மக்கள் உண்டப்பா, அவளுக்கு இப்பொழுதே இரக்கம் பாராட்டுவீராக. என் தேவ வல்லமை இறங்கட்டும் ஐயா. மகிமையும் மகத்துவம் நிறைந்த ஜீவனுள்ள தேவனே, நீதியுள்ள தேவ கரங்களை நாங்கள் ஒப்புக் கொடுக்கிறோம். நான் கர்த்தர், நான் வாக்கு மாறாதவர் என்று சொன்ன தேவன். சமாதானத்தை கொள்ளை கொண்டு போகிற பொல்லாத பிசாசே, இயேசுவின் நாமத்தில் அவனை கட்டிந்து கொள்கிறேன். தூக்கம் வராமல் இரவில் தத்தளித்துக் கொண்டிருக்கிற மக்களுக்கு சுகமான தூக்கத்தை கொடுத்து அவர்கள் தத்தரிக்க பண்ணுவார் இல்லாமல் படுத்துக்கொள்ளட்டும். துஷ்ட மிருகங்களைப் போல எத்தனை மனிதர்களுக்கு விரோதமாக எழும்புகிறார்கள். குடும்பத்தின் உறவுகளை எழும்பி வருகிறார்களே ஐயா, அந்த துஷ்ட மிருகங்களை ஒழிய பண்ணுங்கப்பா. ஆவியானவர் தாமே நீர் எங்கள் நடுவிலே உலாவினார். சமாதானம் கட்டளையிடுவேன் என்று சொன்னீர். சமாதானத்தை கட்டளையிடுங்க. மனைவியால் இல்லையா, கணவனுக்கு இந்த சமாதானத்தை கொடுங்க. கணவனால் மனைவிக்கு சமாதானம் கிடைக்கலையா, அந்த சமாதானத்தை இந்த கணவன் மூலம் கொடுங்க. பிள்ளைகளால் வேதனை வருத்தத்தில் இருக்கிறார்களா, சமாதானத்தை கொடுங்க. இயேசுவின் நாமத்தில் உடைய கரங்களை கொடுக்கிறோம். சகல வியாதிகளையும் இயேசுவின் நாமத்தில் ஒழிய பண்ணுங்க. வியாதியால் வேதனையோடு படுத்திருக்கிற மக்களுக்கு சமாதானத்தை கட்டளையிடுங்க. கர்த்தருடைய கரம் இறங்கட்டும் ஐயா. ஜீவனுள்ள தேவ கரங்களை ஒப்புக் கொடுக்கிறோம். இரத்த கோட்டைகள் மூடிக்கொள்ளும் இயேசு கிறிஸ்துவின் இனிய நாமத்தில் உம்முடைய கரங்களிலே ஒப்புக் கொடுக்கிறோம் ஐயா. நான் கர்த்தர், நான் வாக்கு மாறாதவர் என்று சொன்னவர். ஆண்டவரே, வெள்ளி சூனிய கட்டினால் பாதிக்கப்பட்டு சமாதானம் இல்லாமல் இருக்கிற மக்களுக்கு சமாதானத்தை கொடுக்க வெள்ளி சூனியம் பண்ணுகிற எல்லா மந்திரவாதிகளையும் கர்த்தர் ஒழிய பண்ணுவீராக. தேவ கரம் இறங்கட்டும். நீதியின் கரத்தில் ஒப்புக் கொடுத்து ஆசீர்வதித்து செபிக்கிறோம் நல்ல பிதாவே. ஆமேன்.